எங்களுக்கு வந்து 2019 சாயப்பா வந்து கனவு மூலியமா வந்தாரு. கனவு மூலியமானா எங்களுக்கு வந்து சாமி ரூமில் வந்து நான் வந்து குபேர சிலை வச்சுருப்பேன். அதில் வந்து பாபா உட்காந்துருந்த மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாரு. உட்காந்துருந்து நான் கேட்குறேன், ஏன் பாபா எதுக்கு நான் இங்கே இவரை தானே வச்சுருந்தேன், நீங்கள் ஏன் இதில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே உடனே நானும் அவர் தான் அப்படி சொல்லிவிட்டு அவர் மேலே இருந்த பூ வந்து கிழண்டு கீழே விழுந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு பாபா நம்ம வீட்டில் இருக்கார் அப்படின்றதுக்கான காட்சி. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கனவுல வந்து வீட்டு உள்ள ஒரு 1.5 அடி சாயப்பா சிலை வந்து வீட்டு உள்ளே வந்துட்டு சாமி கபோர்டில் ஏறி உட்கார மாதிரி கனவு வந்துச்சு. அப்போது நான் அப்போ நாங்கள் 2019 போயிட்டு நாங்கள் உத்தரவு கேட்டோம். இங்கே இப்போ பர்மா நகரில் சாய்பாபா கோயில் இருக்குது, அங்கே போய் நாங்கள் உத்தரவு கேட்டோம். இப்போ இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் வச்சு பண்ண போகிறோம், நீங்கள் எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம். அப்போ வந்து நீங்கள் அந்த சட்டையில் இருக்க பூ வந்து உங்களுக்கு ரோஸ் வந்து கீழே விழணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ரோஸ் கீழே விழுந்துச்சு. சரி, ஓகே கொடுத்துட்டீங்க, ஆனால் வந்து அது என் கைக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு வேணுனப்பா. அப்போ வந்து நான் வந்துட்டேன், என் கைக்கு வரல, வந்துட்டேன். திருப்பியும் எனக்கு மனசு உறுத்துதே இருந்துச்சு, நம்ம கைக்கு அது வரும், நம்ம போய் மறுபடியும் கேட்போம் சொல்லிவிட்டு திருப்பியும் உள்ளே போய், அப்போ கொரோனா டைம் யாருமே உள்ளே அனுப்ப மாட்டாங்க அந்த டைமில். நான் மறுபடியும் உள்ளே போயிட்டு கோயில் உள்ள, ஏன்னா வந்த வழி திருப்பி உள்ளே போக விட மாட்டாங்க, நான் அந்த வழிக்காக போகிறேன். போனப்போ எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க. இப்போ நான் கேட்குறேன், அக்கா எனக்கு இந்த பூ எனக்கு எடுத்து தரீங்களா, எனக்கு பாபா நான் வேணுனப்போ கொடுத்தது அப்படின்னா அதே இடத்துல தான் அந்த பூ இருந்துச்சு. உடனே அவங்களும் ஒரு பூ இது எடுத்தாங்க, ஸ்டிக்கு ஒன்று எடுத்தாங்க, அந்த பூ எடுத்தாங்க, என் கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போது ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாபா, நீங்கள் இன்னும் ஏதாவது எனக்கு வசனம் மூலியமாக சொல்லுங்கள் அப்படி சொன்னப்போ, நீ விளக்கை ஏற்று, நான் உன் விளக்கில் வந்து அமர போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். ஒரு வசனம் மூலயமா வந்துச்சு. சரி, 2019 சின்ன பாபா சிலையை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கனவு வந்தது, 1.5 அடி பாபா வந்தார், வீட்டில் வந்து சாமி ரூமில் உட்காந்தாரு. அதுக்கப்புறமா நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி சாயப்பா வரப்போகிறாரு அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போது என்னை ஒரு புதன்கிழமை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி வாங்க, நாங்கள் நினைக்காத நடக்காது, ஆனால் நினச்சிட்டோம், அது நடக்காது, அப்படி நடந்துச்சுன்னா உங்கள் கனவில் வந்த பாபாவை நாங்களே வாங்கி தரோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. புதன்கிழமை நைட்டு சொன்னாங்க. மறுபடியும் வியாழக்கிழமை நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 11 மணி இருக்கும், அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நடந்துருச்சு, நாங்களே அந்த பாபா சிலையை வாங்கி தரோம், இன்றைக்கே வாங்கி தரோம் அப்படி சொல்லிட்டு மார்கழி 2ஆம் நாள் பாபா வந்து சாயப்பா வந்து வீட்டுக்கு வந்தார். அதுவும் வந்து அவங்க போய் எனக்கு வீடியோவில் காட்டினாங்க, இப்படி இருக்க சிலையெல்லாம் காட்டினாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, எப்படியோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அவர் எனக்கு கனவுல எப்படி வந்தாரோ அப்படி வருவார், நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டேன். அப்போது வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து நான் வரத்துக்கு முன்னாடி நான் போய் இந்த டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போய் தட்டெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போனேன். அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, வந்து பாக்ஸோடு வச்சுருக்காங்க. நான் வந்த பிறகு அவர் ஓப்பன் பண்ணாங்க. என் கனவுல எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி அப்பா ஆசீர்வாதத்தோடையே இங்கே வந்து இவர் வந்து உட்காந்துருக்காரு. 1.5 அடி சாயப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க போய் எனக்கு வீடியோவில் சொன்னாங்க, இவர் தான் 1.5 அடி சாயப்பா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அப்படியே எப்படி கனவுல வந்தாரோ அதே மாதிரி காட்சி கொடுத்தாரு. நான் வந்து என்னோடய பேர் நாகம்மா, ராயபுரம் எக்ஸ் கவுன்சிலராக இருக்கேன். நான் வந்து ஒரு 5 வருஷமாக பாபாவுடைய கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். இது வந்து எங்களோட கோவில் தான், வீட்டில் தான் பண்ணுறாங்க.
அவர் வந்து ரொம்ப பெரிய அதிசயம்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்காரு. என்னோடய தங்கைக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு 4 பிளாக்கு, ஃபுல்லாகவே பிளாக்கு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையே போய் நாங்கள் கேஷ் கட்டி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். கேஷ் கட்டினா கேஷே கொடுத்துட்டாங்க திரும்பி. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாபா கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பாபாவை ஃபுல்லாக நினச்சி எப்படியாவது இதுக்கு ஒரு அதிசயம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும் பாபான்னு சொன்ன உடனே ஃபோன் வந்து அவருக்கு போயிட்டு அவளுக்கு அந்த ஆன்ஜியோ பண்ணி உடம்பும் நல்லாயிடுச்சு. இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. எங்களுக்கும் ரொம்ப அற்புதம்லாம் பண்ணியிருக்காரு பாபா. எங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் அது கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. அந்த ஒரு இதுக்கு தான் நாங்கள் பாபா வியாழக்கிழமை அதுவும் வந்து இந்த வீட்டில் இருந்தாலும் இது ஒரு எங்களுக்கு ஒரு ஆலயமாக இங்கே வந்து நாங்கள் சாமி தரிசனம் பண்ணுறோம். வியாழக்கிழமை என் பிள்ளைங்கள்லாம் வெளில விட்டுட்டு நான் வந்து பியூட்டிஷியனு பார்லர் வச்சுருக்கேன். நான் வெளியில் போயிட்டு எப்போவுமே போல் இப்போ ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2-3 மணிக்காக நான் கிளம்பிட்டேன். பசங்க எப்போவும் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது அவரும் வீட்டில் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பசங்க வீட்டில் மாடி மேலே இருக்கிறத கவனிக்காமையே எப்போ கிரில்லு கேட்டு பூட்டிட்டு ஒரே ஒரு சாவி தான் அதை டேபிள் மேலே வச்சு டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டாரு. பசங்க வந்து வெளியில் இருக்காங்க. ஆனால் அந்த பூட்டை வந்து ஒரு சாவியால் திறக்க முடியும். உள்ளே இருக்க அந்த சாவி எடுத்து திறக்க முடியாது. அது நாங்கள் இருந்த வீடு வந்து ஃபஸ்ட்டு இருந்த வீடு வந்து கொஞ்சம் பெரிய வீடு. ஹால் வந்து பெருசு. அதில் வந்து அந்த சைடில் தான் கேட் இருக்கும், டைனிங் டேபிள் இங்கே இருக்கும். அப்படி எல் ஷேப்பில் கம்பி விட முடியாது. என்னென்னமோ நாங்கள் முயற்சி பண்ணோம், எடுக்க முடியல. அப்போது பசங்க எனக்கு கால் பண்ணி, அம்மா என்னால் எடுக்க முடியல சாவியை, அப்பா உள்ளே வச்சுட்டு போயிட்டாரு, இந்த பூட்டை எப்படி திறக்கிறது தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் வந்துட்டேன். 10 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுறோம், திறக்க முடியல. சரி, இந்த அக்கா பையன் சொன்னால், சித்தி நான் போய் ரம்பம் வாங்கிட்டு வந்துடுறேன், சேட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், பூட்டை அறுத்துடலாம். அப்போ நான் சொன்னேன், என்ன பாபா எங்களெல்லாம் வெளியில் தள்ளிட்டு நீ மட்டும் உள்ளே இருக்கிறியா? என் பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்க, ஏன் எங்களெல்லாம் வெளியே தள்ளினீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நானும் போய் அவன் வாங்க போயிட்டான். நாங்கள் எல்லாம் படிக்கட்டில் உட்காந்துட்ருக்கோம். அப்போது ஒரு சின்ன சாவி ஒன்று என்கிட்ட இருந்துச்சு. அந்த சாவியில் நான் ட்ரை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். இப்போ என் பொண்ணு கேட்டால், அம்மா சாவி இருந்தால் கொடு, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா. நான் ட்ரை பண்ணிட்டேம்மா, அம்மோ அது திறக்காது, அதோட சாவி கிடையாது, ஒன்று தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைம்மா நீ கொடுன்னு சொல்லிவிட்டு சாயப்பா கிட்டே போய் இந்த சாவியை நீட்டிட்டு கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு, அவர் வந்து அந்த என்ட்ரன்ஸில் தான் இப்படி தான் இங்கே இருப்பார், கேட்டுக்கு நேராக இருப்பார். அந்த சாவியை வச்சுட்டு, பாபா நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பூட்டை திறந்து காட்டு அப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு சும்மா அந்த பூட்டு உள்ள இப்படி தான் பண்ணான். அந்த பூட்டு எகிரி விழுந்துச்சு. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம்னு சொன்னால், இந்த பூட்டு சாவி இல்லாமல் திறந்தது தான் எங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம். அது நாங்கள் எல்லாம் கண்ணால் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னால், அம்மா நான் மறுபடியும் பூட்டிட்டு திறக்கிறேன், அம்மா விளையாடாத, நம்ம ஒரு வாட்டி நம்மளை விடுதலை பண்ணார், இன்னொரு வாட்டி நீ விளையாடாத, நம்ம உள்ளே போய் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். உள்ளே போய் இப்போ வரைக்கும் அந்த சின்ன சாவியை வச்சு அந்த பூட்டை திறக்க முடியல, அதோட சாவியை வச்சு தான் திறக்க முடியும்.
அம்பத்தூர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ நான் ஒரு 5 வீக்ஸாக தான் வந்துட்டுருக்கேன். அங்கே வந்தப்புறம் தான் ஃபஸ்ட்டு டே வரும்போதே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு பாபான்ற போதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸ் வந்து குரூப் ப்ரேயர்ஸ் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. எனக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சாய் டிவோட்டீஸ் தான். ஆக்சுவலாக நான் வந்து வருஷம் வருஷம் ஷிரடிக்கும் போவேன். இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்தோடனே இவங்கள்ட்ட தான் பேசிட்டு வீடு ஆனால் அம்பத்தூர்லேருந்து இப்போயும் வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட எஜுகேஷனுக்காக தான் வந்தேன். நான் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஆக்சுவலாக இந்த சென்ஸ் அவள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நல்லா உட்காந்து நல்லா படிச்சுட்ருக்கா. இப்போ அவர் ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிட்டு திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பியும் வந்து 1 மந்த்லேயே திரும்பி வந்து பிளாக் வந்துருச்சு. பிளாக் வரும்போது வந்து ஒரு சாய்பாபா கோயிலில் தான் வந்து அழுதுட்டு இருந்தேன் நான். இதுக்கு மேலே என்னால் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை கடவுளே, நீங்கள் தான் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணி கொடுக்கணும் போல். யாருன்னே தெரியாத ஒரு 3rd பர்சன் என்கிட்ட வந்து ஒரு ஷிரடியோட விபூதி கொடுத்தாரு. அந்த ஷிரடியிலேருந்து வந்த ஊதியை வந்து எங்கிட்ட கையில் கொடுத்துட்டு இவங்க அம்மா கிட்ட அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வெண்டிலேட்டரில் கம்ப்ளீட்டாக வந்து டூ ஆர் டை சுச்சுவேஷனில் தான் இருந்தாங்க. டாக்டர்ஸே வந்து ஒரு 3 to 4 days பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த ஊதியை கொண்டு போய் நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வாயில் வைங்க அப்படின்னும் போது அந்த அன்னைக்கு வந்து கிட்னி எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. நைட்டு போய் அந்த ஊதி வச்சோன்னே நைட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஃபோன் வந்தது. இது மாதிரி கிட்னி ஓப்பன் ஆகிடுச்சுன்றதால நாளைக்கு வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னொன்று அந்த ஊதின்றது தான் வந்து அந்த பாபாவோட இதுவே. அந்த பிரசாதம் வந்து நம்ம எதுக்காக இவ்வளோ தூரம் வந்து வரோம் அப்படின்னா அந்த ஊதியிலால் வந்து நடக்காது எதுவுமே கிடையாது. இப்போ நிஜமாக இப்போ ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா கூட சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊதியை வந்து நெத்தியில் வச்சுட்டு வந்து ஒரு 4 வாட்டி சொல்லிட்டு அந்த மனசார வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு பவர் அப்படின்றது வந்து அந்த ஊதி தவிர வேறு எதுக்குமே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே இங்கே சேர்ந்து செய்கிறது அப்படின்றது வந்து இட் இஸ் ரியலி நல்லா ஒரு பெரிய கோயிலாக வந்து நல்லபடியாக வரத்துக்கான வாழ்த்துக்கள் நல்லபடியாக இருக்கணும். அது கண்டிப்பாக வந்து இவங்களோட தேவி அவங்களோட நிஜமாலே அவங்களோட இதுதான். அவங்களுக்கு வந்து அந்த அருள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த வாக்கு அருள் வந்து வேறு யாருக்குமே கிடைக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா உட்காருவாங்க, கரெக்டாக நம்மளோட கஷ்டம்னு ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க இதுதான் அப்படின்றது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது என் பொண்ணோட நிஜமாலே நான் வந்த உடனே எனக்கு நடந்தது. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா உட்காந்து படிச்சுட்டு இருப்பா. முன்னாடி ஒரு சாய்பாபாவோட படம் இருக்கும், இப்படி இருக்கும் இவரோட ஓமன் காட்டுவா, பின்னாடி ஒரு சாய்பாபா படம் இருக்கும். நான் வந்து கேட்கும்போது இவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க, முன்னாடி ஒரு சாய்பாபா இருக்காங்களா உங்கள் வீட்டில், பின்னாடி ஒருத்தர் இருக்காரா, அங்கே முன்னாடி தானே உட்காந்து படிச்சுட்டு இருக்காவ, அதனால் நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்க, நல்லா படித்து நல்லா வருவா அப்படின்னு. அது வந்து அந்த ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நானாக வந்து லாஸ்ட் வீக் அவங்க வீட்டில் கிருஷ்ணர் வந்து பொம்மை இருக்குது அப்படின்றது இவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த முகம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்னு அவங்க வீட்டில் இருக்குது. நான் நிஜமாலே பார்த்துருக்கேன். நான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த வாக்கு சுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நிஜமாக இது ஒரு ப்ரேயர்ஸ் தான் வந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பண்ணிகிட்ருக்கோம். இட் வில் பி அ வெரி குட் திங். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பெரிய கோவிலாக வரணும், நல்லபடியாக வரணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் வரும்போதே எங்களுக்கு அதுதான் இதுவே. ஏன்னா இவரை நாங்கள் அடைச்சி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல்லாருமே அவரை கும்பிட்டு பலன் அடையணும், எல்லாருமே அதனால் அவரை நேசிக்கணும், அவர் எல்லாருக்கும் அந்த அருளை கொடுக்கணுன்றது தான் எங்களோட முழு மூச்சு அதே தான். ஆனால் எங்களுக்கு அந்த வசதி இல்லை. அப்பா கண்டிப்பாக பண்ணி தருவார், அவ்வளோதான். எங்களோட பிரார்த்தனை எல்லாம் அவர் பண்ணி தருவார், அவருக்கு பண்ணிப்பார். நம்ம அமைதியாக இருந்து அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சா மட்டும் போதும். நெய்தல் நகர் சி பிளாக்கு விம்கோ மெட்ரோ லாஸ்ட்டு மெட்ரோவில் இறங்கிட்டு அங்கே ஷேர் ஆட்டோலாம் இருக்குது. அங்கே கேட்டாலே நம்ம நகை கரெக்டாக நம்ம வீட்டாண்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணுறது தான். நம்மக்கிட்ட துணி கிடையாது.
அதனால நம்ம வந்து எல்லாருமே அது உள்ளேயும் சாப்பிடணும் அப்படின்றதுனால நாங்களே ரெடி பண்ணுறது தான் எல்லாமே. இயற்கை இதை வச்சு எல்லாரும் எப்படி நம்ம துணியில் என்னென்ன போடுறாங்களோ அதெல்லாம் வச்சு நாங்கள் ரெடி பண்ணுறது. இதை வந்து நாங்கள் பண்ணி நாங்கள் டப்பாவில் போட்டு வச்சுப்போம். இந்த உதி வந்து எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. கொரோனா காலத்தில் கூட நாங்கள் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த உதியை உள்ளுக்கும் சாப்பிட்ருக்காங்க. இந்த உதியை வச்சு கொஞ்ச நேரத்துலேயே நைட்டு கொடுப்பேன், காலையிலே சொல்லுவாங்க சாய்ராம் நல்லா ஆயிடுச்சு சாய்ராம் அப்படி சொல்லியிருக்காங்க. நிறையா இந்த மாதிரி. அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து 3 பாயிண்ட்டு தான் அவங்களுக்கு கொரோனா காலத்தில் வந்து டெங்கு காய்ச்சல் வந்துச்சு. 3 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அப்போது அவங்க வீட்டுக்கு நானே போனேன். அந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ஜுரம். நானே போய் உத்தியை வச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க வந்து மறுநாளே வெள்ளிக்கிழமையே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. அந்த மாதிரி உதியோட மகிமை வந்து இங்கே வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இந்த உதியை வந்து யாருக்கிட்ட கொடுத்து இதை வச்சு விடுங்க, நீங்கள் போங்க, இதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியாக வைங்கன்னா அவங்க மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை நைட்டோ உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சரியாயிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் பெங்களூர் கூட போயிருக்கு இந்த உதி. பெங்களூர் போயிருக்கு, அப்புறமா மதுரைக்கு போயிருக்கு. எங்களால் நாங்கள் வந்து உதியை வந்து கொரியர் பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் நல்லா வசதி இருந்தால் எல்லா ஊருக்கும் அனுப்பணுன்றது எங்களோட விருப்பம். இங்கே வந்த பிறகு தான் எங்கள் வீட்டில் பாபா இருக்கிறாரு நான் உணர்ந்தேன். இவங்க சொல்லி தான் எங்கள் வீட்டில் பாபா இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு இவங்க சொல்லி தான் இப்போ நிறைய லீலை பண்ணுறாரு எங்கள் வீட்லேயும். அதனால் நான் இவரை மறக்காமல் நான் வாரம் நான் வரேன். நான் இன்னும் நிறைய பிரார்த்தனை விட்டு வச்சுருக்கேன். பொண்ணோட வேலை விஷயமா, பையன் படிப்பு, நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன். நல்லா பண்ணுறாரு, நல்லா செய்கிறாரு. ஏதாவது ஒரு லீலை செய்கிறாருன்னா அவர் கோயிலில் உட்கார போகிறாருன்னு அர்த்தம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு வீட்டில் வந்து அற்புதம் செய்கிறாருன்னா அது கோவிலாக மாறப்போகுது, அது கோவிலாக மாறும். இது நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நிறைய லீலைகள் எனக்கு செஞ்சுருக்காரு. நல்லா எனக்கு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். நீ சிரிச்சிட்டே இரு, சந்தோஷமாக இருன்னு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அவங்க மூலயமா நான் சந்தோஷமாக இருக்கேன். எந்த கவலையும் இல்லாமல் நான் இருக்கேன். அவரே எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஃபேமிலியெல்லாம் அவர் தான் ரன் பண்ணுறாரு. எந்த குறையும் இல்லை. நல்லா வச்சுருக்காரு என்ன, என் பிள்ளைங்களாம் நல்லா வச்சுருக்காரு. ஹஸ்பண்ட் இல்லாத அந்த இடத்துல இவர் உட்காந்து என்னை ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு. இன்றைக்கும் நான் வேலைக்கு போகல, வீட்டில் தான் இருக்கேன். 3 வேளை சாப்பாடு அவர் நல்லா வயிறார கொடுக்குறாரு. அவர் தான் கொடுக்குறாரு, அவர் தான் செய்கிறாரு. எதுவுமே இல்லைன்னா நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். அரிசி இல்லையா, பருப்பு இல்லையா, பால் இல்லையா, எது இல்லைன்னா நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். அவர் தான் எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் உயிரோட்டமாக அவர் இருக்காருன்றதே அவங்க மூலயமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்லேயே இருக்கிறார் உயிரோட்டமாக. நான் இருந்தாலும் இவரை பார்க்கறதுக்கு நான் அங்கேருந்து நான் அங்கே முடிச்சுட்டு நான் ஓடி வரேன். நான் வீட்டில் இருக்க சாயப்பாக்கு வந்து நாங்கள் டெய்லியும் என்னால் என்ன முடியுதோ அதை வச்சாலே அவருக்கு சந்தோஷம்தான். அவர் இதுதான் சாப்பிடுவார் அதுதான் சாப்பிடுவாருன்னு இல்லை. ஆனால் அவருக்காக ஒயிட் ரைஸும் நெய்யும் தான் அடிக்கடி வைக்கிறதே. அதுதான் கலந்து அவருக்கு வைப்பேன். அதுதான் எப்போவுமே. ஆனால் வியாழக்கிழமை மட்டும் அவருக்கு தடபுடலாக சாப்பாடு போட்டு அவருக்கு ஊட்டி விடுறது. அப்போ டெய்லியும் தான் ஊட்டி விடுவோம். ஆனால் அந்த வியாழக்கிழமை மட்டும் அவருக்கு எல்லா சாதமும் அதில் பிடிச்சது அவருக்கு என்னென்னா பால்கோவா. அன்றைக்கி பால்கோவா வந்துச்சுன்னா அந்த சந்தோஷம்தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. அன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்திருக்கு அந்த பால்கோவா எங்களுக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு நாள் அந்த பால்கோவா வந்தாலோ இல்லை சப்பாத்தி இதெல்லாம் வந்து திடீர்னு வரும் எங்களுக்கு அவருக்கு பிடிச்சது. அந்த டைமில் யார் வேண்டினாலுமே அது அந்த உடனே அந்த ஒரு வாரத்துலேயே அது நடந்துடும். அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம்னா, ஒரு தம்பிக்கு வந்து எங்கள் அக்கா பையனுக்கு ஒரு கட்டி வந்து பெரிய கட்டி, அது ஆப்ரேஷனு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு ஆப்ரேஷனு. நான் சச்சரித்திரம் படிச்சிட்ருக்கேன். அப்பா கிட்டே உட்காந்து படிச்சிட்ருக்கேன். சாயப்பா வந்து எனக்கு என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தார். உடனே ஃபோன் வந்துச்சு.
ஃபோன் வந்த உடனே இந்த மாதிரி கட்டி இருக்குது மகாக்கா பையனுக்கு, இந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காலையில் போகிறோம், நீ வந்து அவனை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே புக்கை மடித்து அவர்கிட்ட வச்சுட்டு, அப்பா குழந்தைங்களெல்லாம் எந்த கஷ்டமும் படுத்தாதீங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது, உங்களை நம்பி நான் போகிறேன், அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் அது உடையணும்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகல, நான் அப்படியே போயிட்டேன், போய் பார்க்கணுன்ட்டு போயிட்டேன், இவர்கிட்ட வேண்டிட்டு மட்டும் போயிட்டு அவங்க வீட்டில் போய் சாமி படத்தை திறந்துட்டு உத்தியும் டம்ளரில் தண்ணியும் கேட்டேன். அங்கே இருந்த உத்தியை எடுத்து அந்த டம்ளரில் போட்டுட்டு சாய்ராம் சொல்லிவிட்டு ஒரு 9 முறை சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் அவனுக்கு நெத்திலையும் பூசிட்டு, நான் உட்கார இடத்துல தான் அவனுக்கு அந்த கட்டி இருந்துச்சு. அப்புறமா நான் சித்தி தாண்டா நீ எடுத்து காட்டு சொல்லிவிட்டு ஃபுல்லாக பூசிட்டு சரியாயிடும் கவலைப்படாதீங்க, அந்த தண்ணியை கொடுத்து. ஆனால் 3 நாளாக அப்படிலாம் தூங்கவே இல்லை. அந்த தண்ணி குடித்த உடனே அவன் நல்லா தூக்கம். அவனை எழுப்பி கூட்டிகிட்டு போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு. சரி காலையில் போயிடலாம் சொல்லிவிட்டு எல்லாம் இருந்துட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் வருது, 5 மணிலேருந்து பாத்ரூமு கையாக நடக்கிறான், அந்த கட்டி உடஞ்சி லுங்கியெல்லாம் நனைஞ்சி ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த கட்டி உடஞ்சி அவர் பெரிய மகிமை பண்ணார். இங்கே இருக்க அப்பா, நம்ம அப்பா பயங்கரமான மிராக்கள், ஏன்னா கனவுல வந்தவர் அவர், பயங்கரமான மிராக்கள் பண்ணுறவர். இவங்க தம்பி இந்த ரியாக்ட் சேனல் தம்பி அவங்க கூட குழந்தைக்காக வேண்டியிருந்தாங்க. அப்போது குழந்தைக்காக என்ன குழந்தைமான்னாங்க. அப்பா வந்து அவங்க வந்து இன்னொரு விஷயம் கேட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு கனவுல வந்து பொண்ணு தான் காட்டிட்டார். பொண்ணுன்னு 5 மணிக்கெலாம் பொண்ணுன்னு காட்டிட்டாரு. எப்படி வரும்னு காட்டிட்டாரு. ஆயுத கேஸுன்னு கேட்டுட்டாரு. அப்போது எனக்கு ஒரு 4 மணி இருக்கும், தம்பி ஃபோன் ஃபோன் பண்ணி, அம்மா இந்த மாதிரி ஆயுத கேஸு, இந்த மாதிரி ஆப்ரேஷன் ஆகிட போதுமா, பயமாக இருக்குது, அப்பா நீ பக்கத்தில் ஏதாவது பாபா கோயில் இருந்தால் அங்கே போங்க, அங்கே போயிட்டு ஒரு நிமிஷம் வேண்டிட்டு வந்து அந்த உத்தியை வச்சு விடுங்க, எனக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் ஆகாது, கவலைப்படாதீங்க, ஆயுத கேஸ் போடுவாங்க, கவலைப்படாதீங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயுத கேஸ் போட்டு குழந்த வருது, நல்லா இருக்குது, குழந்த வந்து பெண் குழந்தை அப்படி சொல்லிட்டு சொன்னோம். அதே போல் நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் வந்திருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபோன் பார்க்குறேன், தம்பி ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரின்னு நானும் ஃபோன் எடுத்து, என்ன தம்பின்னா, அம்மா பெண் குழந்தை பிறந்திருக்கு, ஆயுத கேஸில் பிறந்திருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கனவு மூலயமா எனக்கு உணர்த்துறது அப்பா. இங்கே இருக்கிறவர் வந்து எல்லாமே கொஞ்சம் கனவு மூலயமா தான், நிறைய வந்து கனவு மூலயமா தான் உணர்த்துவார். பெற்றவனால் மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுபவத்தை பெற முடியும். பெற்றவர்களுக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்வையும் கிடைக்க அருள் புரிகிறீர். உலகமும் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் ஈட்டும் அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை. உலகோர் அனைவராலும் போற்றப்படுவான். அப்படிப்பட்ட மக்களுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் அந்த பொண்ணு போயிட்டு இருந்தா கோயிலுக்கு. எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ பாபா கோயில் போகிறேன், நானும் வரேன்னு சொல்லி சும்மா ஒரு எதாச்சும் போனேன். போய் ஏதோ ஒரு வேண்டுதல்னு வச்சு அந்த வேண்டுதல் அப்படி நிறைவேறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு 2 பொண்ணு, 3வது கன்சீவ் ஆனது. அது பையன் வேணும், எங்கள் வீட்டிலலாம் ஒரு மாதிரி தான் பேசுனாங்க பையன் இல்லைன்ட்டு. அவர் பாபா கிட்டே வேணுனேன், எனக்கு இது பையன்தான் வேணும், வேணும்னா கண்டிப்பாக பையன்தான் பிறக்கணும், பிறந்தாக்கா உங்கள் பேர் தான் வைப்பேன் அப்படின்னு. அதேமாதிரி பையன்தான் பிறந்தான், அவர் பேர் தான் வச்சேன். அவர் தான் பேர் வச்சு இப்போ வரைக்கும் அதே இதில் தான் ஓடிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இங்கே அக்கா வீட்டில் வந்து ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தா. அவகிட்ட எங்கே போயிட்டுருக்கேன் வேலைக்கிழமைனா, இங்கே வரேன்னு சொன்னான். அவ கூட சேர்ந்து இங்கே வந்தேன். இங்கே வந்து நானும் வந்தேன், ஏதோ எல்லாம் பண்ணுறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 2 வாரம் தான். அப்புறம் 3வது வாரமே எனக்கே தோணிச்சு, ஏதோ வேண்டுதல் வச்சுட்டே இருக்கணும், அக்கா சொல்ல எனக்கு அது தோணிச்சு. அப்போ ஒவ்வொரு வேண்டுதலாக வைக்க எனக்கு என்னென்ன நினச்சோன்னு எல்லாமே நிறைவேறிச்சு. அப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப உடம்பு முடியாமாயிட்டார், ரொம்ப சீரியஸாகி அவருக்கு கேன்சர் ஆகிடுச்சு. அதாவது 4th ஸ்டேஜ் வந்துட்டார்.
டாக்டர் வந்து இல்லை 4th ஸ்டேஜ் ஆயிடுச்சு, அதுவும் பியில் இருக்கார், ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அக்கா கிட்ட வந்து சொல்லினா நீ கவலைப்படாத அக்கா பிரார்த்தனை பண்ணாங்க. அந்த ப்ரேயரில் சொன்னாங்க உங்கள் அப்பா நல்லபடியாக வராருன்னு. சொன்ன மாதிரி ஒரு 3-4 மாதம் தான் ட்ரீட்மெண்ட்டு. அதிலே வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தவர் சுத்தமாக எதுவுமே இல்லாமல் 1 பாயிண்டில் இருந்தார் அந்த PSA லெவலு. டாக்டருங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஒவ்வொரு கஷ்டமாக மீண்டு தான் இருந்து இப்போ ஒரு நிலைமைக்கு நானும் வந்திருக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாபா தான். அக்காவோட பிரார்த்தனை, இங்கே வந்தது எல்லாரும் கூட சேர்ந்ததானது, இங்கே எல்லாரோட கூட்டு பிரார்த்தனை, ஒருத்தர் 2 பேர் இல்லை, இவ்வளோ பேர் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்கன்னா அது காரணமே பாபாவால் தான். நாங்கள் ஒருத்தர் வரோம், ஒவ்வொருத்தர்கிட்ட சேர்ந்து இது செயின் லிங்க் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு குரூப்பாக இவ்வளோ சேர்ந்துருக்கோன்னா ஒரு குடும்பமாக இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கோம். காரணமே பாபாவால் தான். எப்போவுமே இதை இன்னும் அதிகமாக நிறைஞ்சி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். இங்கே வந்து நம்ம வீடுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்து ஹிந்து, முஸ்லீம், அவர் வந்து எல்லா மதத்தையும் கடந்தவர். அவர் நம்ம சாயப்பா வந்து எல்லா மதத்தையும் கடந்தவர். இங்கே கிறிஸ்டியனும் வருவாங்க, கிறிஸ்டியன் வருவாங்க, ஹிந்து வருவாங்க, முஸ்லீம் வருவாங்க. எல்லாருக்குமே அவருக்கு அற்புதம் நடக்கிறதுனால எல்லாருமே இங்கே வருவாங்க. எல்லாரோட வேண்டுதலும் நடந்திருக்கு. ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. இவங்களாம் வந்து ஸ்டாண்டர்டாக இவங்களாம் வரவங்க. இவங்க 2 பேரும் வந்து என்னோடய கூட பிறந்த சகோதரி மாதிரி. அவங்க வந்து ஒரு நாள் இல்லாட்டி எப்படி இருந்தாலும் பார்க்கலன்னா அக்கா எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுக்கா, உடனே ஓடியாந்து எனக்கு புதிய கொடுக்கான்னு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி அவங்களாம் இப்போ கொஞ்சம் பிஸியாகிக்கிட்டாரு. அவங்களெல்லாம் இன்றைக்கி வந்ததே பெரிய விஷயம். நான் அவங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை, ஆனால் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க. என்னை பற்றி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்பா. சீதா தேவி. எனக்கு இப்போ வந்து 4வது வாரம் பண்ணுறீங்க. எனக்கு வந்து கை வந்து இப்போ இதாகிடுது. கை வந்து எனக்கு வரணுக்காக வந்து நான் வந்து பேர்ந்தேன். எனக்கு வந்து மொதல் வாரமே வந்து அவர் வந்து எனக்கு கடவுள் வந்து கை வந்து பண்ண மாதிரி வந்து எனக்கு வந்து இது பண்ணார். மொதல் வாரம் வந்து கை வந்து எனக்கு வந்து வந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கை வந்து கடவுளே வந்து காத்துனார். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நான் திருவொற்றியூரில் தான் இருக்கேன். இது என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா வீடு. இது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக எனக்கு தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. என்னோடய வேண்டுதல் ஒவ்வொன்றுமே, அதுவும் நான் என்ன நினைக்கிறேனோ அவர் எனக்கு அடுத்த வாரமே நிறைவேற்றி கொடுப்பாரு. நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு. என் பசங்களோட லைஃப்பில் நிறைய முன்னேற்றம் இருக்குது. வேண்டுதல் நான் மனசில் நினச்சாலே போதும், அது நடந்துடும். வேண்டுதல் சொல்லவே வேண்டியதில்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அவரே அப்படியே பண்ணிவிடுவார். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே அவர் பண்ணி கொடுத்துருவாரு. கண்டிப்பாக சாய்ராம். ஏன்னா கூட்டு பிரார்த்தனை தான் இங்கே மெயினே. இங்கே எல்லாருமே சேர்ந்து எல்லாருக்கும் நோய் நொடி எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாலுமே சரி அவங்களுக்கு அட்டன் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரார்த்தனை வச்சு அவங்க நோயை சரி பண்ணுறதுக்காக எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை எல்லாருமே உட்காந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சரியாயிடும். அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊட்டிலையும் இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்துட்டு ஊட்டியில் வர பொண்ணு அப்படி தான் வந்து சேக்கடை தண்ணி உள்ளே வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே கூட்டு பிரார்த்தனை வச்சோம். ஒரே வாரத்தில் அந்த சேக்கடை தண்ணிக்கு கிட்டத்தட்ட பல வருஷமாக அந்த பொண்ணு வந்து அதில் வந்து அள்ளி ஊற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அவளுக்கு வீட்டுக்காரோ கிடையாது. அவள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா ஒரே வாரத்தில் உங்கள் பாபா நம்ம பாபா வந்து அற்புதம் பண்ணியிருக்காருக்கா. ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக நான் அவஸ்தைப்படுறேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரே வாரத்தில் விடிவு கொடுத்துருக்காரு சொல்லிட்டு ஊட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அம்மா இங்கே கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். இந்த கூட்டு பிரார்த்தனையில் எல்லாருக்குமே நடக்குது. உடம்பு சரியில்லைனாலும் வீடு வாங்கணும். அதே போல் யாருக்கோ கல்யாணம் ஆகலை 35 வயசு அந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரேயர் வச்சுருக்கோம். எல்லாருக்குமே இங்கே கல்யாணம் ஆயிருக்கு. பாஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு கூட இங்கே வருஷம் எல்லா பிள்ளைங்களுக்கும்
கூட்டு பிரார்த்தனை வைப்போம். எல்லாருமே பாஸ் தான் இருக்காங்களே கண்டி ஒருத்தருக்குமே எந்த ஒரு நியூஸோ நெகட்டிவாக தந்தது கிடையாது அப்பா. எல்லாருமே இங்கே வந்து கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். கூட்டு பிரார்த்தனை தான் இங்கே மெயினே. இங்கே எல்லோரும் சேர்ந்து அவருக்கு மற்றவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். யார் வேணாலும் கால் பண்ணி எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு நாங்கள் நம்பர் தரோம். கூட்டு பிரார்த்தனைக்கு சொல்லுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் உடல் சரியில்லை, உடம்பு சரியில்லை, சீரியஸு, இந்த மாதிரி குழந்த வேணும், அப்புறம் வேலை கிடைக்கணும் அப்படின்ற யார் பிரார்த்தனை சொன்னாலும் நாங்கள் இங்கே வச்சு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சாயப்பா வந்து இங்கே மிராக்கல் பண்ணுறாரு. அற்புதமானவர், கனவுல வந்தவர். யார் வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களோட பிரார்த்தனையை சொல்லலாம்.